இன்றைக்கும் நம் வாழ்க்கையில் சில காரியங்கள் தாமதமாய் கொண்டிருக்கிறே இருக்கிறது. விசேஷத்த விதமாய் பிள்ளைகளினுடைய திருமணம் அதிகமாக தாமதமாகிக்கிட்டு இருக்கு. சில எதிர்பார்ப்புகள், சில நாட்கள் ஒரு வீடு வாங்கணும், அது தாமதமாகிக்கிட்டே இருக்கு. சில சில நம்மளுடைய சில முடிவுகள் நம்ம எடுத்திருப்போம், அது தாமதமாகிக்கிட்டே இருக்கு, இன்னும் நிறைவேறலை. கவலைப்படாதீர்கள் பிரியமானவர்களே, நிச்சயமாய் தாமதித்தாலும் அது நடக்கும், அது நடந்தே தீரும். ஒரு பையன் அப்பாட்ட ஸ்கூட்ரு வாங்கி தர சொல்லி கேட்டான். அப்பா என்ன சொன்னார், பொறுமையாக இருப்பா வாங்கி தரேன்னு சொல்லி கரெக்டாக அவனுக்கு 18 வயது நிரம்பும்போது அருமையாக அவனுக்கு ஒரு ஸ்கூட்ரு வாங்கி தர்றாரு. அவன் கேட்டது 14 வயசில் கேட்டான். அப்போது கர்த்தருக்கு தெரியும் எந்த நேரத்தில் நம்ம செய்யணும். கானா ஒரு கல்யாணத்தில் திராட்சை ரசம் குறைஞ்சிருச்சு. மரியாளம்மா போய் சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார், என் வேலை இன்னும் வரவில்லை. ஆனால் அதை தாமதித்து அவர் அதை தண்ணீரை திராட்சை ரசமாக்கி கொடுக்கும்போது அது மதுரமாக இருந்தது. அதுபோல் தான் பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையில் எது தாமதமாக இருக்கோ அது பெஸ்ட்டாக தரமுள்ளதாக இருக்கும். கவலைப்படாதீங்க, நிச்சயமாய் அது நிறைவேறும். கர்த்தர் தருவார். நாம் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும், தேவனுடைய சித்தப்படி காத்திருக்க வேண்டும். விசேஷித்த விதமாக திருமண காரியங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சித்தத்தில் விட்டுட்டோம்னா, நம்ம செலக்ட் பண்ணி இப்படித்தான் வரணும் அப்படித்தான் வரணும்னா நிச்சயமாய் தாமதமாகும் பிரியமானவர்களே. அந்த தாமதம் வேற. நீங்கள் கர்த்தரின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது விரைவாய் அந்த காரியங்கள் முடியும். கர்த்தருடைய சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் பெரியவர், அவருக்கு தெரியும், அவரால் முடியாது எதுவுமே இல்லை. அவருடைய வேலைக்காய் நாம் காத்திருக்கும் போது தாமதித்தாலும் அது நடக்கும், நிச்சயமாய் நடக்கும். அந்த பையனுக்கு அந்த 18 வயசுக்கு முன்னாடி வாங்கி கொடுத்துருந்தாருன்னா லைசன்ஸ் கிடச்சிருக்காது. அப்புறம் ரோட்டில் போகும்போது போலீஸ் பிடிச்சதுன்னா ஃபைன் போடணும். அவனுக்கு சரியாக ஓட்ட தெரியாமல் கீழே விழுந்துட்டு அடிப்படும். எத்தனையோ காரியங்கள்னால தான் தகப்பன்கிட்ட கேட்டும் அந்த தகப்பன் ஏற்ற வேலையில் வாங்கி தந்தார். அதுபோல் சில காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் சீர்படுத்தும்படியாய், நம்ம இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளர்ச்சி அடையும்படியாய் கர்த்தர் காத்திருப்பார் பிரியமானவர்களே. அவர் வேலைக்காய் காத்திருப்பார். நாம் அவர் பாதத்தில் அமர்ந்து தேவனுடைய வசனங்களை தியானித்து நாம் பொறுமையோடு காத்திருக்கும் போது கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதங்களை நமக்கு தருவார். நாம் தாமதித்தது நன்மைக்கு முடியும், நல்லதாய் தருவார், பெஸ்ட்டாக தருவார். அந்த பையனுக்கு அன்றைக்கி வாங்கி கொடுத்தது நியூ மாடல். அவன் ஆச்சரியப்பட்டான். அப்போ நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தா ஓல்டு மாடல். எவ்வளவு தாமதமாகுதோ அவ்வளவு தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் நன்றி சொல்லி சொல்லி துதித்து அவர் சத்தியத்தை நீங்கள் நேசிக்கும் போது நிச்சயமாகவே அவர் கைவிட மாட்டார். என் தேவனால் எல்லாம் கூடும். உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். விசுவாசத்தோடு காத்திருங்கள், காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள், வார்த்தையில் நிலைத்திருங்கள். காட் பிளஸ் யூ.